அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரியது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது குர்ஆனோட வழிகாட்டுதல முழுசா நம்ம வாழ்க்கையில பெறறதுக்கு ஒரு சாவி இருக்கு. அந்த சாவி பேரு தான் தக்வா. இந்த தக்வான்ற தெரவுகோலை பத்தி சூரா அல் பக்கராவோட ஆரம்ப வசனங்கள் எவ்ளோ அழகா சொல்லுதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த ஆழமான விஷயத்த நாம ஒரு படிப்படியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல நேர்வழிக்காக நாம எப்படி தேடுறோம்னு பாப்போம். அப்புறம் தக்வாங்கிற அந்த சாவி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வழிகாட்டுதல்ல என்னென்ன வகைகள் இருக்கு, அதோட விளைவுகள் என்னன்னு பார்த்துட்டு கடைசியா உண்மையிலேயே வெற்றி பெற்றவங்க யாருன்னு இந்த வசனங்கள் மூலமா தெரிஞ்சுக்குவோம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இது நாம எப்படி ஆரம்பிக்கலாம்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னோட வாழ்க்கையில தினமும் கேட்கிற ஒரு முக்கியமான துவாவிலிருந்து ஆரம்பிக்கலாம். اهدنا الصراط المستقيم. அதாவது, யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழிய காட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது வெறும் வார்த்தைகளா? இல்லவே இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம இதயத்தோட ஆழத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிற ஒரு ஏக்கமான பிரார்த்தனை இது. இப்படி நாம மனமுருகி கேட்கிற இந்த துவாவுக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப தூரமெல்லாம் இல்ல. அல்லாஹ் உடனே பதில் சொல்றான். சூரா ஃபாத்திஹா முடிஞ்ச உடனேயே ஆரம்பிக்கிற சூரா அல் பக்கராவோட முதல் வசனங்களே அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தர்ற நேரடியான பதில்தான். தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதன் லில் முத்தகீன். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இதோ பாருங்க, இதுதான் அந்த வேதம். இதுல ஒரு துளி கூட சந்தேகமே கிடையாது. ஆனா இது யாருக்கு வழிகாட்டினா, இறையச்சம் உடையோருக்கு, அதாவது முத்தகீன்களுக்கு ஒரு வழிகாட்டி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம கேட்டது வழிகாட்டல். அல்லாஹ் சொல்றான், இந்தா வழிகாட்டல், இந்த குர்ஆன் தான் அதுன்னு. ஆனா கூடவே ஒரு கண்டிஷனையும் வைக்கிறான். இந்த வழிகாட்டல் முழுசா யாருக்கு போய் சேரும்னா, தக்வா உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அப்போ இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வருது இல்லையா? குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த முத்தகீன்கள்னா யாரு? அவங்க கிட்ட இருக்கிற அந்த தக்குவானா அப்படி என்ன? வாங்க அத பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம். தக்குவாங்கிறது சும்மா ஏதோ பயப்படுறது கிடையாது. அது பயத்தை விட மேலானது. அல்லாஹ் மேல நாம வச்சிருக்கிற அன்பு, மரியாதை, அதனால வர்ற ஒரு விதமான அச்சம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சிசிடிவி கேமரா நம்மள பாத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளோட ஒவ்வொரு அசைவும் எவ்வளவு கவனமா இருக்கும் யோசிங்க. அதை விட பல மடங்கு கவனத்தோட அல்லாஹ் நம்மள 24/7 பாத்துட்டே இருக்கான்ற முழு உணர்வோட வாழ்றதுக்கு பேருதான் தக்வா. இதை இன்னும் சிம்பிளா அழகா புரிஞ்சுக்கணும்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. குர்ஆன் ஒரு பெரிய புதையல் பெட்டி மாதிரி. அந்த பெட்டிக்குள்ளதான் நமக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலும் இருக்கு. ஆனா அந்த பெட்டியை திறக்க ஒரு சாவி வேணும் இல்லையா? அந்த சாவி தான் தக்வா. எப்போ நாம அந்த தக்வாங்கிற சாவியை வச்சு அந்த பெட்டியை திறக்கிறோமோ, அப்போ நமக்கு கிடைக்கிற பரிசு தான் ஹிதாயத், அதாவது நேர்வழி. இந்த தக்வாங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சும்மா ஒரு தடவை சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுடல. நீங்க சூரா அல் பக்கராம் எடுத்து பாத்தீங்கன்னா மட்டும் தக்வாங்கிற வார்த்தையும் அதோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகளும் சுமார் 41 தடவை வருது. யோசிச்சு பாருங்க, குர்ஆனோட ஆரம்பத்திலேயே இந்த ஒரு குணத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்காகவும் வந்த வழிகாட்டி தானே, அப்புறம் ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பா முத்தகீன்களுக்கு மட்டும் வழிகாட்டேன்னு சொல்றான், மத்தவங்களுக்கு இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி. வாங்க இதுக்கான பதில பாப்போம். அறிஞர்கள் இதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாங்க. வழிகாட்டுதல்ல, அதாவது ஹிதாயத்ல 2 லெவல் இருக்கு. ஒன்னு பொதுவான வழிகாட்டுதல். இது எல்லாருக்குமே கிடைக்கும். இது எப்படின்னா, ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி. சிவப்புன்னா நிக்கணும், பச்சைனா போகணும்னு எல்லாருக்குமே தெரியும். இது தகவல் நிலை. ஆனா 2வது ஒரு லெவல் இருக்கு. அதுதான் சிறப்பான வழிகாட்டுதல். அதாவது அந்த சிக்னல் ரூல்ஸ சரியா கடைபிடிச்சு வண்டிய ஓட்டி விபத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டு சேஃபா போய் சேர்றாங்க பாத்தீங்களா? அந்த வழிகாட்டுதல் தான் முத்தகீன்களுக்கு மட்டும் கிடைக்கிறது. அதுதான் செயல்நிலை வழிகாட்டுதல். அப்ப விஷயம் என்னன்னா, குர்ஆன் நம்ம வீட்ல ஷெல்ஃப்ல இருக்கிறது மட்டுமே போதாது. அதோட உண்மையான பலனை நம்ம அடையணும்னா, நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய அந்த சக்தியை நம்ம அனுபவிக்கணும்னா, தக்வாங்கிற அந்த திறவுக்குள் நம்ம கிட்ட இருந்தே ஆகணும். ஏன்னா தக்வாவோட யார் குர்ஆனை திறக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தை தான் குர்ஆன் திறக்குது. சரி, அப்போ ஒருத்தர் இந்த தக்வாங்கிற சாவிய வச்சு நேர்வழிங்கிற புதையலை அடைஞ்சிட்டார்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கும், அவரோட குணங்கள் எப்படி இருக்கும், அதைத்தான் அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு அழகா படம் பிடிச்சு காட்டுது. அல்லாஹ் சொல்றான், அப்படி தக்வாவோட நேர்வழியில இருக்கிறவங்களுக்கு 3 முக்கியமான அடையாளங்கள் இருக்கும்.
நம்பர் 1, அவங்க மறைவான விஷயங்களை, அதாவது அல்லாஹ், மலக்குகள், மறுமை நாள் மாதிரியான விஷயங்களை முழுசா நம்புவாங்க. இதுதான் அஸ்திவாரம். நம்பர் 2, அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடா தொழுகைய சரியா நிலைநாட்டுவாங்க. நம்பர் 3, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த செல்வத்துல இருந்து மத்தவங்களுக்கு செலவு செய்வாங்க. பாத்தீங்களா, அவங்களோட நம்பிக்கை வெறும் மனசோட நிக்கல, செயல்களா மாறுது. இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தக்வா இல்லாம செய்யற செயல்கள், அது தொழுகையா இருக்கலாம், தர்மமா இருக்கலாம், அது வெறும் உயிரில்லாத சடங்குகள் மாதிரிதான். ஆனா எப்போ தக்வா உள்ள வருதோ அதே செயல்கள் ஆழமான அர்த்தமுள்ள வணக்கங்களா மாறுது. சிம்பிளா சொல்லணும்னா தக்வா தான் நம்மளோட வணக்கங்களுக்கு உயிரை கொடுக்குது. சரி, இப்படி சரியான நம்பிக்கையோட அழகான செயல்களோட ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்களே, அவங்களுக்கு கடைசியா என்னதான் கிடைக்கும்? அவங்களுக்கான இறுதி பரிசு என்ன? அடுத்த வசனம் அதை ரொம்ப தெளிவா சொல்லுது. உலாஇக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருமே சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை, அல்லாவே சொல்றான் இவங்க தான் தங்களுடைய இறைவன் கிட்ட இருந்து வந்த உண்மையான நேர்வழியில இருக்கிறாங்க, மேலும் இவங்க தான் முழுமையான வெற்றியாளர்கள். இந்த இடத்துல வெற்றின்னு சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல காசு, பணம், பதவி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இது இந்த உலக வாழ்க்கையிலும் வரப்போற மறுமை வாழ்க்கையிலும் கிடைக்க போற ஒரு முழுமையான நிரந்தரமான வெற்றி. ஆக இந்த விளக்கத்துறை இறுதியில நாம எல்லாரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. குர்ஆன் என்கிற இந்த மாபெரும் புதையல திறக்கக்கூடிய தக்வாங்கிற அந்த சாவிய என்னோட வாழ்க்கையில என்னோட ஒவ்வொரு நாளையும் நான் எப்படி வளர்த்துக்கிறது? இந்த கேள்விக்கான பதில தேடுறது தான் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அழகான ஒரு ஆன்மீக பயணம்.